ஆக்சுவலா நம்ம டேட்டா, டைம் அண்ட் பீஸ் மூணுத்தையுமே திருடுது. இதுவே ஒரு பொண்ணு பேசுச்சுன்னா நம்ம ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு. மச்சான், ஃப்ரெண்ட் அண்ட் வைப்லி ஆப் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கியா? ஐயா இல்லடா, அதெல்லாம் தப்பு. ஃப்ரெண்ட் அண்ட் வைப்லி ஆப் ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்கான ஆப்னு தான் சொல்றாங்க. பட் அது ஆக்சுவலா நம்ம டேட்டா, டைம் அண்ட் பீஸ் மூணுத்தையுமே திருடுது. டேய், என்னடா சொல்ற? இது ரியாலிட்டி நடந்திருந்தா அது காதல் இல்ல காதலோன்னு சொல்லிருப்பேன். இது என்ன கருமனே தெரியலையே. ஃப்ரெண்ட் அண்ட் வைப்லி ஆப் பத்தியும் அது நம்ம சொசைட்டி எப்படி அஃபெக்ட் பண்றத பத்தியும் இந்த வீடியோல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃப்ரெண்ட் அண்ட் வைப்லி ஆப் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசலாம், கனெக்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஃப்ளர்ட் பண்ணலாம். இதுக்கு தான் மோஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாரும். நான் ஜஸ்ட் ரிசர்ச் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட் அண்ட் வைப்லி ஆப் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கியா? ஐயா இல்லடா, அதெல்லாம் தப்பு தப்பு தப்பு. எங்க அந்த மூஞ்ச காட்டு. சோ மார்க்கெட்டிங்கும் பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்ணிருக்காங்க. இப்போ மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட்லி, இல்ல வாங்க ஒரு ரூபாய்க்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. என்னடா இது இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா? சோ சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம கிட்ட பேசுறப்போ ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும். அதுதான் ஒரு அடிக்ஷனோட ஸ்டார்டிங்கே. இதெல்லாம் லாஜிக். எதனா பர்சனலா பார்த்தோம்னா வாட் ப்ரோ, ஹவ் ப்ரோ, சில் ப்ரோ, அவ்வளவுதானே. இது என்ன அடிக்ஷனு? இதுவே ஒரு பொண்ணு பேசுச்சுன்னா, அந்த பொண்ணு ஜாலியா பேசிட்டு இருந்துச்சுன்னா, டேய் அந்த ஆப் ப்ரோமோட் பண்றதுக்கே பொண்ணுங்களை வச்சு தான்டா பண்றாங்க. கட்டு மச்சான், நானே நேட்டஸ்க்காக தான் பார்த்தேன். அதை தான்டா சொல்றேன், இது ஒரு அடிக்ஷன். இதுல பேசுற பீப்புள் டெம்பரரி தான், பட் நெக்ஸ்ட் யார் பேசுவாங்கன்ற அடிக்ஷன் பெர்மனன்ட். ஆனா ஒண்ணுடா, நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எமோஷனலா டிபெண்டன்ட் ஆயிடுறது. அதுவும் கரெக்ட் தான். யாருனே தெரியாதவங்க கூட பேசுறாங்க, பழகுறாங்க. நெக்ஸ்ட் டே அக்கவுண்ட் டெலிட் ஆயிடுச்சுன்னா ஃபீலிங்ஸ் டெலிட். இதுல சில பேர் வந்து ஜென்யூனா இருக்கலாம், ஆனா மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து யூஸ் பண்ணிக்க தான் பாப்பாங்க. லைக் இந்த அட்டென்ஷனுக்காக, லைக்ஸ்க்காக, ஏன் மணிக்காக கூட. மச்சான், அப்ப இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். அததானே நானும் சொல்ல வரேன். ரீசார்ஜ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அட் 99 rupees per week அப்படிதானே போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான் மச்சான். நீயே கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. நம்ம ஜெனரேஷன்ல ஒருத்தர் கிட்ட நேர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஷை ஆகுறோம். ஆனா யாருன்னு தெரியாத ஒரு ஆன்லைன் ஐடி கிட்ட நம்ம ஹோல் லைஃப் ஸ்டோரியே சொல்லிட்டு இருக்கோம்டா. ஐயோ கட்டு மச்சான், ஒரு ரியல் கான்வர்சேஷன் இல்ல, ஃபீலிங்ஸ் இல்ல, எம்பத்தி இல்ல. சொல்லப்பட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா, வைஃபை கனெக்ஷன். ஆமாடா, வேற ஒருத்தன் வைஃபை வேற ஒருத்தன் கூட தான் கனெக்ஷன் இல்ல. புரியல. ஒண்ணு இல்லடா, நம்ம ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ஆனா இது நமக்கே தெரியல. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆன்லைன் ஆப்ஸ்லாம் ஓகே தான், பட் அதை நம்ம கொஞ்சம் லிமிட்டாவே யூஸ் பண்ணணும். ஆன்லைன்ல காசு கட்டி யாருன்னே தெரியாத 100 பேர்கிட்ட பேசுறதை விட உங்க ஒரு ரியல் ஃப்ரெண்டு கூட பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போய் ஒரு 10 நிமிஷம் பேசினாலே அது ரொம்ப பெட்டராவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறப்போ நம்மளோட ரியல் ஹக் இருக்குல்ல, அது 100 டெக்ஸ்ட் மெசேஜோட ஒரு பெட்டர் ஃபீல் கொடுக்கும். ஓகே गाइस, உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் வைப்லி ஆப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கீழே சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல ஹெட்டேக்கா இருந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆப்ல யாராவது ஒருத்தன் கோஸ்ட் பண்ணிருந்தா நான் புரோக்கன் ஹார்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.